ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் பாப்கார்ன் செய்யலாமா? தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, மிளகுத்தூள், தயிர் இது எல்லாமே போட்டு நல்லா பிணைஞ்சி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மேரினேட் பண்ணி ஒரு 1 hour ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கள். ரெஃப்ரிஜிரேட்னால் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலேயே ஒரு 1 hour வைங்க. இப்போது ஒரு பவுலில் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், ரெட் சில்லி, காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 2 பார்ட்டிஷன் வர மாதிரி பிரிச்சுக்கோங்க. அதாவது 2 பவுலில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மிக்சரை நீங்கள் மிக்ஸ் பண்ணுற இந்த கலவையை 2 பவுலில் எடுத்துகிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தீங்களா ஃப்ரிட்ஜில், அந்த சிக்கனை எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதை பிரட்டி இந்த தண்ணியில் முக்கி அடுத்த பவுலில் போட்டு பிரட்டணும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படியே பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்க எல்லாமே ஒன்றா மொத்தமாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் ஒன்றா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இப்போது அந்த மாதிரி டபுளாக கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நீங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கனை ஒன்றா அதில் போட்டு லோ ஃப்ளேமில் ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் அதை அப்படியே டீப் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நம்ம கடையில் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த மாதிரி தான் பாப்கார்ன்ஸ் இருக்கும். இந்த கலர் கரெக்டாக அதே ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தோடனே நீங்கள் அது எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி வெளியே எடுத்துருங்க. இதோ நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரி கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.